இல்ல குழந்தையே, சிறிது நேரத்தில் உனக்கான பெரும் மகிழ்ச்சி ஒன்று காத்து கொண்டு இருக்கிறது. என் பிள்ளை, என்றும் நம் வாழ்க்கையில் ஏதேனும் நல்ல விஷயம் நடந்து விடாதா என்று அப்பனை எதிர்நோக்கி காத்து கொண்டு இருந்தாய் அல்லவா? இப்பொழுது உனது காத்திருப்பிற்கு பலன் கிடைக்கப் போகின்றது. அதுவும் இந்த நல்ல நாளில் இந்த அப்பனிடத்தில் இருந்து அது உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் குழந்தை, எது நடக்க வேண்டும் என்று அப்பன் முன் மண்டியிட்டு நின்றாயோ அதை நடத்தி கொடுக்கத்தான் நான் வந்திருக்கிறேன். உனக்கு முழு மனதோடு உனக்கு அனைத்தையும் செய்து கொடுக்கப் போகின்றேன். அப்பனின் சொல்படி நீ நடந்ததனால், அப்பன் மீது நம்பிக்கை உறுதியாக நீ நின்றதனால் அந்த விஷயம் இப்பொழுது உன் கைகளுக்கு வந்து சேரப்போகின்றது. என் குழந்தை, நீ ஆச்சரியப்படுகின்ற வகையில்தான் உன் வாழ்க்கையில் இனி ஒவ்வொரு விஷயங்களும் நடக்கப் போகின்றது. ஒவ்வொரு நாளும் என் குழந்தை வேதனைப்பட்டு கடந்து வந்த காலம் எல்லாம் இன்றே முடிந்து போகட்டும். இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாமே அழிந்து போகட்டும். என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற ஒரு விஷயத்தை நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் நாளையிலிருந்து உன் மனதுக்குள் கஷ்டம் என்று ஒன்று தங்காது. என் தங்கமே, இன்றோடு உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாம் அழிந்து விட்டது என்று நினைத்து கொண்டு நாளைய நாளை தொடங்கு. அந்த கஷ்டம் உனக்கு முடியாமலே இருந்து விட்டு போகட்டும். அது என்னவாக வேண்டுமானாலும் இருந்து விட்டு போகட்டும். நீ அதை பற்றி நினைக்காமல் உன்னுடைய செயலை வெற்றி பெற வேண்டும் என்பதை மட்டுமே என் பிள்ளை நீ மனதில் வைத்து கொண்டு நிச்சயமாக உன்னுடைய வெற்றி பாதையில் நீ பயணித்து கொண்டே இருக்க வேண்டும். அப்படி செய்யும் பொழுது உனக்கான வெற்றி உன் கையில் வந்து சேரும் பொழுது, என் குழந்தை, நீ ஒரு கஷ்டத்தை ஒதுக்கி வைத்திருக்கிறாய் அல்லவா? நினைக்காமல் அது மனதிற்கு எடுத்து செல்லாமல் நீ ஒதுக்கி வைக்கிறது. அந்த கஷ்டம் உன்னை விட்டு இல்லாமல் போயிருக்கும். நீ அந்த கஷ்டத்தை நினைத்து கொண்டு உன்னுடைய லட்சியத்தை அடைய முடியாமல் தவித்து நின்று கொண்டு இருக்கின்றாய். என் பிள்ளையே, நீ சந்தோஷமாக உனக்காக மட்டுமே நீ செய்து கொண்டு இருப்பது போல எல்லா நாளும் என் குழந்தை நல்ல நாளாகத்தான் இருக்கும் என்று அது உன்னுடைய எண்ணங்களை பொறுத்தது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உனக்கு நல்ல செய்தி ஒன்று இன்று உன்னை தேடி வரும் என்று வாக்கினை அளித்திருக்கிறேன். மிக பெரிய மகிழ்ச்சியை அடையும் நேரம் என் குழந்தை. நிச்சயமாக உன்னுடைய மனதுக்குள் இந்த அப்பனுடைய இல்லத்தில் இருப்பதை புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருப்பதை உணர்ந்த நேரத்தில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஏற்றதாக போல நிச்சயமாக மாறி இருக்கும். என் தங்கமே, அப்பன் என்றுமே உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறேன் என்பதை முதலில் நீ புரிந்து கொள். சிறிய கஷ்டம் வந்தாலும் அப்பன் நன்மை விட்டு விட்டாளே என்று நினைத்துவிட வேதனைப்படுவதை முதலில் விட்டுவிடு. அது உன்னுடைய நம்பிக்கையை அழித்துவிடும். முதலில் என் மீது வைக்கின்ற நம்பிக்கையே நீ அதிகப்படுத்து. நம்பிக்கைதான் தெய்வத்தை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும். சந்தோஷங்கள் என்பது வாழ்க்கையில் இல்லை என்று இல்லை. என் குழந்தை, இருந்து கொண்டு இருக்கின்ற சிலரின் செயல்களை கூட என் குழந்தை மனதிற்கு காயத்தை கொடுக்கின்றது. என்ன நினைத்தது நம்மை இது போல நடத்துகிறார்களே என்றெல்லாம் என் குழந்தை சிந்தித்து உன்னுடைய மனதை ரணமாக்கி கொண்டு இருக்கின்றாய். நாம் தவறை செய்யாமல் நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரு வார்த்தை நம் மனதை எந்த அளவிற்கு காயப்படுத்தும் என்று இங்கு யாருக்குமே புரிந்து கொள்ளாமல் இருக்கின்றார்கள் என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய். என் தங்கமே, உன்னுடைய மனதில் இருக்கின்ற இந்த சிந்தனைதான் அப்பனை நிறுத்து என்று சொல்கின்றேன். எதிர்மறையாக ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கும் பொழுது அது எதிர்மறையாகவே சென்று சேர்ந்து விடும் என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நேர்மையான எண்ணங்கள், நேர்மையான நம்பிக்கை எல்லாம் உனக்கு இருக்கும் பொழுது அவை எல்லாமே உனக்கு வெற்றியை மட்டுமே கொடுக்கும் என்பதை நீ நிச்சயமாக மறந்து விடாதே. வெற்றி என்பது
ஒன்று இந்த அப்பன் உனக்கு எப்பொழுதும் தந்து கொண்டிருப்பது. இன்று ஒன்று நீ அடையப் போவது புதிதாக இல்லை. ஆனால் ஒவ்வொரு முறையும் நீ வெற்றியினை பெறும் பொழுது நீ மீண்டும் பிறந்ததாக உணர்கின்றாய். ஒவ்வொரு வெற்றியும் உனக்கு புதிதாக கிடைத்ததாக என் குழந்தை நீ உணர்கின்றாய். என் தங்கமே, மனநிலையில் எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும். என்ன செய்ய போகிறோம், எதை செய்ய போகிறோம், எந்த இடத்தில் வைத்து செய்ய போகிறோம் என்பதை பற்றி இருக்க வேண்டும். அந்த தெளிவு உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஆனதை உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கும். ஆச்சரியப்படுவதும் மட்டுமல்லாமல் என் குழந்தை, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உனக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். நன்றி சொல்ல கடமைப்பட்டு இருக்கின்றாய் என்பதை அன்று புரிந்து கொள்வாய். என் பிள்ளையே, மனதுக்குள் ஏற்றுக்கொண்ட சில கஷ்டங்கள் இன்று உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகின்றது. சந்தோஷத்தை என்றால் என்னவென்று அறியாத என் பிள்ளை நிறைய இருக்கத்தான் செய்கின்றார்கள். எல்லோருக்கும் இந்த அப்பனின் பிள்ளைகளுக்கு எந்த ஒரு சூழ்நிலையிலும் கைவிடாமல் பாதுகாத்து நிற்பவன்தான். மறக்கவும் கூடாது. சென்று விடு என்று நினைத்து வேதனை பட்டாய் அல்லவா? இனி இப்படித்தான் உன் வாழ்க்கை இருக்கப் போகின்றது என்பதை என் குழந்தைதான் இப்பொழுது குழப்பத்தில் இருந்து கொண்டு இருக்கின்ற சூழ்நிலையில் வாழ்க்கையில் வரும் பொழுது அந்த சூழ்நிலையை எதிர்கொள்ள முடியாமல் என் குழந்தை நீ தவித்து நின்று கொண்டு இருக்கும் நேரம் எத்தனை குழந்தை உனக்கு நிச்சயமாக இருக்கின்றது. உன்னுடைய முனைப்பு என்பது நீ செய்ய நினைக்கின்ற காரியத்தில் உனக்கு நிச்சயமாக மிக பெரிய வெற்றியினை கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை வந்துவிடக்கூடாது. வெற்றி நமக்கு வருகின்றது என்று நம் அப்பன் சொல்கின்றான் என்பதற்காக நீ அமைதியாக இருந்து விடக்கூடாது. முயற்சி அங்கே உனக்கு நல்லபடியாக இருக்கிறது. நீ எடுக்கின்ற முயற்சி வெற்றியினை பெறக்கூடிய முயற்சி. ஒரு நாளும் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு கிடையாது என்று நான் சொல்லுகின்றேன். அப்படியே தோல்வியை சந்தித்தாலும் அதிலிருந்து மீண்டும் வரக்கூடிய வலிமை இந்த அப்பன் உனக்கு கொடுப்பேன் என்று அப்பன் உனக்கு வாக்குறுதி அளிக்கின்றேன். தங்கமே, மனதுக்குள் இருக்கின்ற அத்தனை கஷ்டங்களையும் அத்தனை வெறுப்புகளையும் தூக்கி வெளியில் எறிந்துவிட்டு இந்த அப்பன் சொல்கின்ற ஒவ்வொரு வார்த்தையும் உன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே நடக்கும். உனக்கு உன்னை வந்து சேர வேண்டியது நீ கண் மூடி கண் திறக்கும் நேரத்தில் உன் கையில் மிக பெரிய ஆச்சரியமான பொக்கிஷமாக வந்து சேரும் என்பதை நீ அன்று புரிந்து கொள்வாய். உன்னுடைய உழைப்பிற்கான வெற்றியினை யாராலும் தட்டி பறிக்க முடியாது. உட்கார்ந்து கொண்டு வருகின்ற வெற்றியை சோம்பேறித்தனத்தினால் பெறுகின்ற வெற்றியைத்தான் மற்றவர்கள் பறித்துவிட்டு செல்ல முடியுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய உழைப்பினால் நீ பெற்ற வெற்றியினை யாராலும் உன்னிடத்தில் இருந்து பறிக்க முடியாது. அவர்களால் இயலாத காரியம் கூட. அப்படி அவர்கள் அதை பறித்தாலும் அதை அவர்களால் நிரந்தரமாக அவர்களிடத்தில் வைத்திருக்க முடியாது. அந்த வெற்றியை மட்டும் தானே அவர்கள் பார்த்தார்கள். அதற்கு பின்னால் இருந்த கஷ்டம் என்ன என்பதை அவர்கள் உணரவில்லை அல்லவா? நாளை உன்னுடைய வெற்றியை பறித்து விட்ட பிறகும் கூட அந்த வெற்றி அவர்களால் தக்க வைத்து கொள்ள முடியாது என்ற நிச்சயமாக அவர்கள் சொல்ல முடியாதது. நீ பட்ட கஷ்டங்கள் அத்தனை பெரியது. அதை உணராமல்தான் அவர்கள் இது போன்று செய்து கொண்டு இருக்கின்றார்கள் என் குழந்தை. அதனால் இது போன்று உன்னுடைய வாழ்க்கையில் தலையிடுபவர்களை எல்லாம் ஒரு பொருட்டாக நீ எண்ண வேண்டாம். எதையுமே அவர்களால் மற்றவர்கள் போல ஒரு நாளும் செய்ய முடியாது. அவர்கள் முயற்சிகளை செய்கின்றார்கள், அதற்காக தோல்வியும் பெற்று விடுகிறார்கள் என்பதை நீ புரிந்து யாருமே உன்னுடைய வெற்றிக்கு தடை என்பது இல்லாதது முதலில் நீ தெளிவாக மனதில் புரிந்து கொண்டு உனக்காக பெரும் மகிழ்ச்சியை உன் வாழ்க்கையில் உனக்கு கொடுக்க காத்து கொண்டிருப்பது உன் அப்பன் நான் என்பதை என் குழந்தை நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வெற்றியானது என்றும் உனக்கு வந்து சேரும். நீ ஆசைப்பட்டது உன் கையில் இன்று சிறிது நேரத்தில் வந்து சேரும் நேரத்தில்
உன் அப்பன் என்னை நிச்சயமாக நீ நினைவு கூர்வாய். என் செல்ல குழந்தையே, இந்த அப்பனுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும். கந்தா போற்றி, கடம்பா போற்றி, கதிர்வேலா போற்றி, ஆறுபடை வீடு கொண்ட முருகா போற்றி.